இல்ல இல்ல
மைக் எடுத்துனோம் வரதா இந்த குடியரசு தின விழா 76வது குடியரசாக கொண்டாடப்படுகின்றது. இந்த விழா கொண்டாட்டத்திலே நமக்கு சிறப்பு விருந்தினராகவும் நம்மோடு சிதம்பர நகரோடு ஒட்டி உருவாடி பணியாற்றி வருகின்றது நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நம்மிடையே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது திருப்பணிச்செம்மல் மேலவீதி எஸ்பி பேங்கர்ஸ் ஜே ஹரி நாகசேட்டி அவர்களுக்கும் வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் நமது மக்களுக்கு பதிவு செய்யும்படியாக மக்கள் மனதிலே குடியரசை நிதானப்படுத்தும் வகையிலே இப்பொழுது நமது ஆய்வாளர் ஐயா ஒரு சில வார்த்தைகள் சொல்வார்கள்.
வந்து அமர்ந்திருக்கும் இந்த சிறப்பான 76வது இந்திய குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ஹரி நாகசேகர் அவர்களுக்கும் இந்த சக்தி பீடத்தின் குருவாக விளங்கும் திரு செல்வரத்ன தீட்சிதர் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிதம்பரம் நகர காவல்துறை சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் தாழ்வான நன்றிகளையும் தெரிவித்துக் இந்த அற்புதமான விழாவிற்கு என்னை அளித்த செல்வரத்ன டீச்சர் மற்றும் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த அருமையான இடத்தில் அமைதியான சூழ்நிலையில் இந்த ஆன்மீக பணியாற்றி வருவதற்கு எங்களுடைய காவல்துறை சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். இந்த பீடத்தின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அவரது ஆன்மீக சேவை மிக மகத்தானதாக விளங்கி வருகிறது. இந்த சேவையை அவருடைய முக்கியமான தருணங்களில் நகரங்களிலும் நடத்தி பொதுமக்களுக்கு ஆன்மீக சேவையும் சக்தி அருளையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பணியில் சிறக்க, அவருடைய சேவை சிறக்க எல்லாம் நல்ல நடராஜ பெருமாளும் பாலாம்பி அம்மா அவர்களையும் வேண்டி பிரார்த்திக்கொள்ள நன்றி வணக்கம். கேலண்டர் புக்கு கேலண்டர் புக்கு இருக்கு. ஒரு கேலண்டர் இருக்கு பாத்தி, அந்த புக்கே எடுத்துடும். இப்பொழுது ஹரி நாகசேகர் அவர்கள் ஒரு சில வார்த்தை. இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை வந்திருக்கும் நம்முடைய சிதம்பர நகர காவல் ஆய்வாளர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இது இந்த பாலாபீடத்தில் சாக்கு ஸ்ரீ நம்முடைய சங்க செல்வரத்ன தீட்சிதர் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு எங்களை அழைத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. இந்த 76வது குடியரசு தினத்துல நாம் என்ன மாதிரி இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டிலே சனாதனம் என்பது எவ்விதமாக வளர வேண்டும், எவ்விதமாக சென்றடைய வேண்டும். மக்களிடையே சனாதனம்னு சொன்னா மிக தவறான ஒரு வார்த்தையா இருக்கு. சனாதனம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நெறி என்று பெயர். அதுதான் குடியரசுல நம்ம பேசணும்னு ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு பேர் சனாதனம். குடியரசுக்கு பேர் தான் சனாதனம். குடியரசு நம்ம கொண்டாடுறோம், அதேதான் சனாதனம். அதனுடைய பரிணாமம் தான் குடியரசு என்று நமக்கு அது மருதி வந்திருக்கு. அதாவது அதுக்கு ஒரு பெயரிட்டு இருக்காங்க. சோ அந்த சனாதனம் நாம் எப்படிலாம் போற்றப்பட வேண்டும், நம்மளுடைய தர்மம், நமக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அந்த தர்மத்தை நமது பெரியோர்கள் வகுத்து கொடுத்ததற்கு பேர் தான் சனாதனம் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு குடியரசுன்னு சொல்றோம், இன்னொரு நாட்டுக்கு அதுக்கு ஒரு ரூல்ஸ் பைலாஸ் இருக்கு. அந்த பைலாஸ் அவ்வளோ.
ஸோ அப்படிப்பட்டதான ஒரு பெரிய விஷயத்தை நாம் இந்த பாரத தேசத்திலே எல்லா இடங்களிலும் இதை புரிய வைக்க வேண்டும். பரப்ப வேண்டும்ங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா நாம எழுந்துக்கிறோம், பல் துலக்கிறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிடுறோம், ஒரு வேலைக்கு போறோம், திருப்பி வரோம், சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த வரைமுறை இருக்கே, இதற்கு பேர் தான் தர்மம்னு பேர், அதற்கு பேர் தான் சனாதனம்னு பேர். அதற்கு ஹெட்டிங், அந்த தர்மத்துடைய ஹெட்டிங் சமூக நீதினு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்போ இதை நம்ம இந்த வார்த்தையை சனாதனம் சொல்றதுனால நம்ம அதை தவறாவோ வேற்றாவோ நம்ம பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையை நாம் இதுதான் பின்பற்றுகிறோம் என்பதை புரிய வைக்க வேண்டும் எல்லா மக்களிடமும் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்துணை பேர்களுக்கும் நமது மனதார மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதி வாழ் கவுன்சிலர் அவர்களுக்கும், இந்த பகுதி வாழ் மக்கள்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த பாலாபீடத்தை நமது உறுதுணையாக இருந்து நிர்வகித்து வரக்கூடிய திரு நடராஜன் மற்றும் திருமதி உஷா குடும்பத்தாருக்கும், மற்றும் ஏனைய பக்த கோடிகளுக்கும், இந்த ஒளி அமைப்பு தந்த தென்னரசு இந்த விழாவை சிறப்புடன் நடத்த துணையாக இருக்கும் நமது காவல்துறை முழு துறைக்கும் நமது மற்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் உரித்தாக்கி இப்பொழுது தேசிய கீதத்தோடு இந்த விழாவை பூர்த்தியடை செய்கின்றோம். தொடர்ந்து நமது பகுதி வாழ் மக்களுக்கு பசங்களுக்கெல்லாம் நீங்க ஆகாரம் டிஃபன் ஏற்பாடு பண்றதுக்கு யாரும் சாப்பிடணும். மதியம் 3 மணிக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றது. இந்த விளையாட்டு போட்டிகள் பசங்கள்லாம் பங்கேற்கிறாங்க. நமது இன்ஸ்பெக்டர் சாரும் கலந்துப்பாங்க. எல்லாரும் வந்து சிறப்பாக நடத்தணும். ஆர்ச்சரி மாஸ்டர் அருண் சார் அந்த போட்டிகளை தொகுத்து நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். அதுல பலவிதமான போட்டிகள் இருக்கு. அதுல ஸ்பூன்லிங் போட்டி, சாக்கு போட்டி, கோல போட்டிகள், இவ்வாறு போட்டிகள் எல்லாம் இங்கே நடக்க இருக்கின்றது. அதற்கெல்லாம் பெயர் கொடுத்தவர்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். இப்பொழுது தேசிய கீதத்தோடு இந்த விழா நிறைவடைகிறது. யார் பாடுவீங்க? தேசிய கீதமாக जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसित रंग दब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे जाहे दब सय गाता जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे